எரேமியா 33:3 வசனம். ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அழகான வாக்கு தத்தங்களில் இது ஒரு அழகான ஒரு வாக்கு தத்தம். நீ என்னை நோக்கி கூப்பிட்டேன்னா அப்போ நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அது எப்படிப்பட்ட உத்தரவாக இருக்கும் அப்படின்னா, நீ அறியாததும் உனக்கே எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை நான் செய்கிறதா இருக்கும் அப்படின்னு அங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருப்பா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு சத்தியம் அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற எந்த ஒரு விண்ணப்பமும் அது ஒரு பெரிய விளைவை என்ன செய்து ஏற்படுத்துகிறதா இருக்குது. தேவனிடத்தில் நாம் ஏறெடுக்கிற எந்த ஒரு விண்ணப்பமும் அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற எந்த ஒரு ஜெபமும் அது வீணாக போவதில்லை என்ற நிச்சயத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் அது ஒரு பெரிய ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வியக்கத்தக்க காரியங்களை அனுதினமும் அது செய்கிறதா இருக்குது. அதனால தான் நீங்கள் சங்கீதம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் பல இடங்களில் என்ன செஞ்சுருப்பார், கர்த்தாவே என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீங்க, என் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டீங்க, ஆண்டவரே ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தந்தீங்கன்னு சொல்லி பல இடங்களில் சங்கீதத்தில் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். தேவ பிள்ளைகளாகிய நாம தேவனிடத்தில் பல விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தேவன் வியக்கத்தக்க பதிலை தர்றார். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றதையும் கர்த்தர் பார்க்கிறார். மோசே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுப்பார். என்ன விண்ணப்பத்தை ஏறெடுப்பார்னா, என் பேரை என்ன செஞ்சிருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க பாரு. படிச்சிருக்கீங்களா? யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் எல்லாரும் என் பேரை என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஆனால் மோசே மட்டும் என்ன செய்வார், ஜீவ புஸ்தகத்தில் வந்து என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் உண்மைக்கே மோசேயுடைய விண்ணப்பத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். மோசேவை தெரிந்து கொண்டதை எண்ணி உண்மைக்கே ரொம்ப சந்தோஷப்படுவார். மோசேவை ஒரு தலைவனாக நியமித்திருக்கிறத பார்த்து கர்த்தர் என்ன செய்வார்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அதனால தான் மோசேட்ட என்ன செய்வார்னா, நான் உன் பேரை சொல்லி அழைச்சிருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேள். அப்போ தான் மோசே சொல்லுவான், உங்களுடைய மகிமை எனக்கு என்ன செய்யுங்க, காண்பீங்கம்பா. மோசே தான் தேவனுடைய மகிமையை பார்த்தவன், தேவனோடு கூட முகமுகமாய் பேசினவன், தேவனுடைய சத்தத்தை அப்படியே தத்ரூபமாக கேட்டவன். மோசேவை போல அதற்கு முன்னும் ஒருவனும் இல்லை, அதுக்கு பின்னும் ஒருவனும் இல்லை அப்படின்னு ஆவியானவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ தேவனிடத்தில் சில நேரத்தில் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பம் இருக்கு பாருங்க, அது சில நேரத்தில் அவரையே ஆச்சரியப்படுத்துகிறது. அப்போ நீங்களும் நானும் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எப்படிப்பட்ட விண்ணப்பங்களாக இருக்கிறது அப்படின்னு முதல்ல தேவன் என்ன செய்கிறார், கவனிக்கிறார். அதனால தான் யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுறதா இருந்துச்சுன்னா அந்த விண்ணப்பங்களில் தேவன் விருப்பப்படுறதில்லை அப்படின்றார். நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் உங்களை சுத்தினதாகவே இருக்கக்கூடாது. உங்களுடைய ஏறெடுக்கிற எந்த ஒரு ஜெபமும் உங்களுடைய நன்மைக்காகவே இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் எல்லாவற்றையும் யோசித்து பார்த்தோம்னா நாம் செய்கிற எல்லாவற்றிலும் சுயநலம் இருக்கும். மனுஷர்களாகிய நாம் செய்கிற எல்லாவற்றிலும் சுயநலம் இருக்கும். நாம் தேவனுக்காக கொடுக்கறது கூட அவர் நான் 1 மடங்கு கொடுத்தா எனக்கு 10 மடங்கு கொடுப்பார்ன்ற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம். அவர் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுன்னா நம்ம கொடுக்கறது கூட என்ன செய்ய மாட்டோம். அந்த சுயநலம் தான் நம்ம செய்கிற எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே மாதிரி தான் ஜெபம் செஞ்சால் கூட அவர் என்ன செய்வார், நமக்கு ஜெபத்துக்கு நான் நினைக்கிறத காட்டிலும் அதிகமாக செய்வார். நீங்கள் வேதம் முழுவதும் இல்லை, இன்றைக்கி உலக பிரகாரமாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மனிதன் நமக்கு எந்த நன்மையை செஞ்சாலும் அதில் சுயநலம் இருக்கும். எந்த மனிதன் எந்த ஒரு நன்மையை செஞ்சாலும் ஒரு சுயநலம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கிராமங்களில் இலவச டியூஷன் சென்டர் நடக்கும். அந்த இலவச டியூஷன் சென்டரில் கிராமத்தில் டீச்சராக இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் அந்த 2000 ரூபாய் கொடுக்குறப்ப இவங்க பேசுகிற அந்த பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ உருக்கமாக பேசுவாங்க. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படியாவது என்ன செய்யணும், நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கணும், இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் பெரிய இப்படி ஐஏஎஸ்ஸாக வரணும், டாக்டராக வரணும் அப்படின்னு அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ உருக்கமாக பேசுவாங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அவங்களுக்கு உங்கள்
$2000 ரூபாய் செலவழித்து 20 பேருக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு $10,000 எங்கிட்ட இருந்தோ என்ன செய்யுது வருதுன்னு அர்த்தம். அந்த $10,000 ரூபாயை வாங்குறதுக்காக அவங்க உங்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, அந்த $2000 ரூபாயை உண்மையாக செலவழிக்கிறது மாதிரியும் நீங்கள் அதை உண்மையாக செலவழிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு புத்திமதி சொல்கிறது மாதிரியும் இருக்கும். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, கடந்த நாட்களில் அப்படிப்பட்ட நபர்களோடையெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களோட ட்ராவல் பண்ணும்போது உண்மைக்கே நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், வருத்தப்பட்டிருக்கிறோம். அவங்க பேசுகிற பேச்சுக்கள் சுயநலமான பேச்சுக்களாக இருக்கும். சரி, செயல்கள் எல்லாம் சுயநலமானதாக இருக்கும். ஆனால் பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இதாக இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதனும் பொய்யன் அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனமும் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நாம் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டுகிறது. நாம் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களும் தேவ சமூகத்துக்கு எட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் பேசுகிற எல்லா பேச்சுகளும் தேவ சமூகத்துக்கு எட்டுகிறது. நாம் வீடுகளில் பேசினா கூட அது தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்யும், போய் சேரும். அதனால தான் பிரசங்கியில் பல இடங்களில் என்ன செய்வார்னா, நீ வீட்டுக்குள்ளே கூட ராஜாவை பற்றி எதுவும் பேசாத, அது அவருடைய காதுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் போகும்போது அது உனக்கு பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் எலிசாவின் நாட்களில் வேதம் சொல்லுகிறது, ராஜா அவனுடைய அந்தரங்க அறையில் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவான். அவன் அந்தரங்க அறையில் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுகிறது இங்கே எலிசாவுக்கு தெரிய வருமா, தேவன் வெளிப்படுத்துவார். சில நேரத்தில் உங்கள் வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்துவார். சில நேரத்தில் உங்கள் வார்த்தைகளை பிசாசு கொண்டு போய் யார்ட்டையாவது என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். ஆக மொத்தம் நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய சமூகத்துக்கும் போகிறது. நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் பிசாசுடைய காதிலே என்ன செய்யுது, விழுகுது. பிசாசு பயன்படுத்துகிற வார்த்தைகள் நாம் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும். தேவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நாம் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும். அதனால தான் நீங்களும் நானும் இயேசு சொல்லும்போது சொன்னார், வீணானவைகளை பேசாதீங்க, அதிகமாக பேசாதீங்க. நீதிமொழிகளில் சொல்லும்போது சொற்களின் மிகுதியினால் என்ன செய்யாது, பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இயேசு சொல்லும்போது மனுஷர்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு, மனிதர்களுடைய பேச்சு தான் அவர்களுக்கு வாழ்வையும் சாவையும் கொடுக்கிறது. உங்களுடைய நாவின் கீழே தான் சாவு இருக்குது, வாழ்வு இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்குது. அதனால் நீங்களும் நானும் பேசுகிற பேச்சுக்களை கொஞ்சம் என்ன செய்யணும், நிச்சயமாக கவனமாக பேசணும். அதனால தான் வேதத்தில் போட்டிருக்கு, அதனுடைய விளைவுகள், உதடுகளின் பேச்சு வறுமையை கொண்டு வரும் அப்படின்னு பைபிளில் ஒரு பேச்சு இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் தேவன் என்ன செய்கிறார்னா கவனிக்கிறார். நாம் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் கவனிக்கிறார். எந்த ஒரு விண்ணப்பமும் தேவன் தள்ளுகிற விண்ணப்பம் அல்ல. ஆனால் ஒரு விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளுகிறார்னா அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக தள்ளுவார். இதே மோசே தான் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்வார், என்னை என்ன செய்யுங்க, கொன்று போட்டுருங்கன்னு விண்ணப்பம் பண்ணுவார். எங்களுடைய பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல, எனக்கு இருக்கிற நெருக்கடி, என்னை எப்படியாவது என்ன செஞ்சுருங்க, கொன்று போட்டுருங்க அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் மோசையின் விண்ணப்பத்தை என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். சில நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கேட்டாலும் பதில் தர மாட்டார். ஏன் அப்படின்னா நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாமே நல்லவைகளா தகாதவைகளா, பயனுள்ளவைகளா பயனற்றவைகளா, உங்களுக்கு அது பலன் கொடுக்கக்கூடியதா அல்லது மற்றவர்களை பழி வாங்கக்கூடியதா, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வியக்கத்தக்க பதிலை ஆண்டவர் செய்கிறார். அதனால தான் போட்டிருக்குது, நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். அது எப்படிப்பட்ட உத்தரவாக இருக்கும்னா, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியமாக இருக்கும். அது பெரிய அதிசயமானதாக இருக்கும், பெரிய அதிசயமானதாக இருக்கும். ஒரு கதையை கூட நான் படித்தேன். ஒரு பெரிய சேனைக்குள்ளே மாட்டிக்கிறார் ஒரு பரிசுத்தவான், எதிரிகளின் சேனைக்குள்ளே போய் மாட்டிக்கிறார். அப்போ அந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே எதிரிகளின் சேனைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். அப்போ அவர் இருந்த அதே ரூமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிலந்தி பூச்சிகள் வந்து என்ன செஞ்சிச்சான், கூடு கட்டிச்சான். அப்போ உடனே இந்த தேவ மனுஷனுக்கு கோபம் வந்துச்சான்.
எதிரிகள் எல்லாம் குண்டோடையும் துப்பாக்கியோடையும் இருக்காங்க. என்னை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு இரும்பு திரையவோ அல்லது இன்னைக்கு இருக்கிற சேட்டிலைட் லைனில் ஏதாவது ஒன்று செய்வீங்கன்னு பார்த்தா சாதாரணமாக என்ன செய்கிறீங்க, ஒரு சிலந்தி வலைகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன ஆண்டவரேன்னு அவர் வருத்தப்பட்டாராம். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். எதிரிகள்லாம் அவனை தேடி வந்தவங்க இந்த ரூமுக்குள்ளே போகலாமான்னு நினச்சாங்களா, அந்த ரூம் ஃபுல்லாக சிலந்தி வலைகளை பார்த்தோன்னே அவன் அந்த சிலந்தி வலைகளுக்குள்ளே போய் அவன் போய் அப்படி போய் அந்த சிலந்தி வலை அந்திருக்கும்ல. அப்போ அந்த சிலந்தி வலை அக்காமல் இருக்குன்னா இதுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே அவன் போகலை. அதனால் அவனை தேடி நம்ம என்ன செய்ய வேண்டாம், அந்த ரூமுக்குள்ளே போக வேண்டாம்ட்டு அவங்க ஒதுங்கி போயிட்டாங்களாம். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சான், ஆண்டவர் மனுஷனை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் முட்டாளாக்குவார். நம்ம நினைக்கிறோம் மனுஷனை முட்டாளாக்கணும்னா இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு நினைக்கிறோம். சாதாரணமாக அப்படி செஞ்ச உடனே அந்த பரிசுத்தவான் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிட்டு போனானா. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற பதில் நமக்கு என்ன செய்யும்னா ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளணும். நாம் எல்லாம் பார்த்துக்கோமா, நாகமான்கிட்ட எலிசா சொல்லுவார், என்னை குஷ்டரோகத்தை நீக்கி விட வாங்க. அப்போ உடனே நாகமான் நான் பார்த்து எலிசா என்ன செய்வார், இப்போ அந்த நதியில் முங்கி எந்திரிச்சு போப்பாம்பார். சாதாரணமாக இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவராக இயேசுட்ட பேதுரு கேட்பார், ஆண்டவரே இந்த வரி கட்டுற பணத்துக்கு என்ன செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு வருவார் கேட்குறதுக்கு. பைபிளில் வாட்சி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார், திடீர்னு போய் ஒரு மீனை பிடிப்பா, அதுக்குள்ளே பணம் இருக்குது, நீ கெட்டுப்பாம்பார். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தேவன் தருகிற பதில் நம்மளை வியக்க வைக்கும். நாம் எதிர்பார்க்கிறதையே தேவன் பதிலாக தந்துட்டார்னா நமக்கு வியப்பு இருக்காது. நாம் விரும்புகிறபடியே தேவன் நமக்கு செஞ்சுட்டார்னு வைங்க, நாம் எதிர்பார்க்கிறபடியே நமக்கு செஞ்சுட்டார்னு வைங்க, நாம் எப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு வட்டம் போடுறோமோ அந்த வட்டத்திலேயே கர்த்தர் செஞ்சுட்டாருன்னா நமக்கு ஒரு பெருசாக ஆச்சரியமாக இருக்காது. ஆமாம், நான் எதிர்பார்த்ததான் நடந்திருக்கு அப்படின்னு கடந்து போயிடும். ஆனால் கர்த்தர் நம்மளை வியக்க வைக்கிற அளவுக்கு தான். அதான் போட்டிருக்கு, நீ அறியாததும் நான் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உன் வாழ்க்கையில் செய்வேன். அப்போ இயேசுவிடத்தில் வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண யாருக்கும் அவர் என்ன செய்யலாம், மறுப்பு தெரிவிக்கல. இயேசுட்ட ஒரு குஷ்டரோகி வருகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க முடியும்ன்றாரு. உடனே இயேசு என்ன செய்கிறார், எனக்கு சித்தம் உண்டுப்பா சுத்தமாகு அப்படின்றார். ஒரு குருடர் கூப்பிட்றார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க. அப்போ இயேசு என்ன செய்கிறார், என்னப்பா செய்யணும்னு தான் கேட்குறார். எனக்கு கண்ணு பார்வையடைய வேண்டும். உடனே இயேசு சொல்கிறார், இது விசுவாசிக்கிறையா? ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, கூப்பிடுகிற எல்லாத்துக்கும் அவர் பதில் தருகிறவர். நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, நான் கூப்பிட்டாலும் சரி, காக்கை குஞ்சுகள் கூப்பிட்டாலும் சரி, குஷ்டரோகி கூப்பிட்டாலும் சரி, குருடர்கள் கூப்பிட்டாலும் சரி. சில நேரத்தில் குஷ்டரோகி கூப்பிட்டா பதில் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது, குருடர்கள் கூப்பிட்டா பதில் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. நாமளே கூட என்ன செய்ய மாட்டோம், சில நேரத்தில் பதில் கொடுக்காம கடந்து போயிடுவோம். ஒரு குருடர் கூப்பிட்றாருன்னா, ஒரு குஷ்டரோகி கூப்பிட்றாருன்னா. ஆனால் இயேசு அப்படி இல்லை. யார் கூப்பிட்டாலும் நின்று என்ன செய்கிறார், நீ குருடனாக இருந்துட்டு போ, நீ குஷ்டரோகியாக இருந்துட்டு போ, நீ பாவியாக இருந்துட்டு போ, நீ யாராக இருந்துட்டு போ, என்னை கூப்பிட்ருக்க, என்னப்பா விஷயம்? சிம்சோனை பார்த்து, சிம்சோன் அப்படி தான் ஆண்டவரை கூப்பிடுவான். எல்லாரும் சிம்சோன் சாப்டர் முடிஞ்சும்பாங்க. எல்லாமே பாவத்தினால் அவன் தொலைச்சிட்டான், தேவனுடைய வார்த்தையை மீறி தொலைச்சிட்டான். ஆனால் கடைசி நேரத்தில் சிம்சோனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இப்போ நான் கூப்பிட்டா கூட கர்த்தர் எனக்கு என்ன செய்வார். உண்மைதான், நான் பாவம் செஞ்சு என் வாழ்க்கையை சேதப்படுத்திட்டேன், நான் தேவனுடைய வார்த்தைகளை மீறி எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். நான் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க. ஏன் அப்படின்னு உடனே வேதத்தில் போட்டுருக்கு, தேவன் சிம்சோனுக்கு என்ன செஞ்சாராம், பதில் கொடுத்தார். அவன் என்ன கேட்டானோ அதை கொடுத்தார். அவன் கேட்டதை அப்படியே தேவன் அவனுக்கு கொடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை அவன் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறதை காட்டும் சாகுறப்ப செஞ்சது தான் சரித்திரமாக இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. சாகுறப்ப செஞ்சது தான் சரித்திரமாக இருக்குன்னு. அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்றை நிச்சயமாக புரிந்து கொள்ளணும், நாம் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் தேவனுடைய கண்கள் திறந்ததாக இருக்குது, அவருடைய செவிகள் என்ன செய்யுது, எப்பயுமே அதை கவனிக்குது. நீதிமான்கள் செய்கிற ஜெபம் பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. நீதிமான்கள் செய்கிற ஜெபம் அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்ததாகவே இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்னா, எல்லா மனுஷனுடைய நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் அவர் கவனத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்தை கட்டின உடனே ஜெபம்னா என்ன அப்படின்னு நீங்கள் சாலமோன்ட்ட பழகலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே உங்களுடைய இருதயம் இங்கே இருக்கட்டும், உங்களுடைய கண்கள் இங்கே இருக்கட்டும், உங்களுடைய செவிகள் இங்கே இருக்கட்டும்,
எல்லாம் எங்களுடைய ஜெபத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமான வார்த்தையாக இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செஞ்சிருவோம், பாவம் செஞ்சுட்டு ஒருவேளை எதிரிகளுக்கு அடிமையாயிட்டோம்னு ஏன் அங்கே இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணால் கூட நீங்கள் கேட்கணும்ப்பா அந்த ஆலயத்தை நோக்கி. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் உமக்கு தூரமாக போயிடுவோம், ஒருவேளை விக்கிரக வழிபாடுகளுக்கு நாங்கள் போயிடுவோம், ஒருவேளை நாங்கள் மனம் திரும்பும் போது இந்த ஆலயத்தை நோக்கி அவன் அந்த 8வது அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அவனுடைய ஜெபங்கள்லாம். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார் அவனை பார்த்து, நீ ஏறெடுத்த எல்லா ஜெபத்தையும் நான் கேட்டேன், அந்த ஜெபத்தின்படியெல்லாம் என்ன செய்யும், கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் இந்த ஜெபத்தை, சாலமோனின் ஜெபத்தை ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. சாலமோனின் ஜெபத்தை ஞாபகம் வச்சு அதனால தான் தானியேல் என்ன செஞ்சார்னா தன்னுடைய ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணார். ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு ராஜாவின் கட்டளை இருந்தபோது கூட தானியேல் ஏன் ஜெபம் பண்ணார் அப்படின்னா, சாலமோன் அன்னைக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஜனங்கள் உமக்கு நேராக உங்கள் ஆலயத்துக்கு நேராக கூப்பிடும்போது நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, பதில் தாங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை கூப்பிடுவதற்கு நிச்சயமாக நாம் என்ன செய்யணும், பழகணும். எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கூப்பிட்டாலும் தேவன் உங்களுக்கு பதில் தருகிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த சூழ்நிலைகளை தேவன் தள்ளுகிறவர் அல்ல. நான் தான் சொன்ன பாருங்க, குருடன் கூப்பிட்டா கூட தள்ளாதவர், குஷ்டரோகி கூப்பிட்டா கூட தள்ளாதவர். ஒரு கானானிய பெண்ணை குறித்து பைபிளில் போட்டிருக்குது. அந்த கானானிய பெண்ணுக்கும் இயேசுவுடைய நாமத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தன்னுடைய மகளுக்காக அவள் வந்து நிற்கிறான். ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு வேதத்தில் போட்டிருக்கு. இயேசு அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உதவி செய்ய மனமில்லாதவரை போல கடந்து சென்றார். ஆனால் அந்த அம்மா விடாம உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு வந்தாங்க. உடனே சீசர்கள் கூட என்ன செய்வாங்க, இயேசுவே அவங்க ரொம்ப கத்திக்கிட்டே வர்றாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க. அப்போ தான் பைபிளில் போட்டிருக்கு, இயேசு என்ன செஞ்சாராம், ஏமா நான் வந்து வேற ஒரு நோக்கத்தில் வந்தாள், வேற ஒரு நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் முடியாதுமா அப்படின்ற இடத்துல பேசுறது மாதிரி ஓமே சொல்லி பேசுவேன். அப்போ தான் அந்த அம்மா என்ன செய்வாங்க, ஆண்டவரே நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, எனக்கு என்ன செய்யணும், அதிசயம் நடக்கணும் என் மகளுக்கு. சில நேரத்தில் நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட பிடிவாதத்தோடு வைராக்கியத்தோடு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க, என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுங்க, இந்த சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை கொடுங்க, அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள். அந்த கானானிய ஸ்திரீக்கு வேதம் போட்டிருக்க அந்த நேரத்துலேருந்து ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சான் அந்த மகளுக்கு. அப்போ நீங்களும் நானும் ஏறெடுக்கிற எந்த ஒரு ஜெபத்தையும் இயேசு தள்ளுகிறவர் அல்ல. இயேசு எந்த ஒரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார். அவர் தருகிற பதில் நம்மளை வியக்கத்தக்க பதிலாக இருக்கிறது. ஒரு திமிர்வாதக்காரன் இயேசுவிடத்தில் வருகிறான். என்னுடைய மகன் எங்கே போய் அவன் எங்கே போனாலும் அவனை கொலை செய்வதற்கு ஒரு ஆவி முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறது. அவனை தீயில பிடிச்சி தள்ளுது, தண்ணியில பிடிச்சி தள்ளுது, எப்படியாவது என் மகன் செத்து போவானோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது, எப்படியாவது என் மகனை காப்பாத்துங்க. திமிர்வாதக்காரன் ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மகனை கொண்டு வருகிறான். திமிர்வாதம் உள்ள அந்த மகன், அவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. பைபிளில் போட்டிருக்குது, சீசர்கள் அந்த முயற்சி பண்ணி தோத்து போயிடுறாங்க. இயேசு அந்த இடத்துல இல்லை. அப்புறம் இயேசு வர்றார், வந்த உடனே பார்க்குறார், சூழ்நிலைகளை பார்த்த உடனே, அந்த ஜனங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்த உடனே என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறார். இந்த மாதிரி பிரச்சனை. உடனே இயேசு என்ன செய்கிறாரு, விசுவாசிங்கன்னா என்ன செய்யும், நடக்கும். அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பமும் எப்படிப்பட்டதாக இருக்கணும், விசுவாசம் உள்ளதாக இருக்கணும். ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பம், அதனால தான் இயேசு சொல்லும்போது சொல்ற, விசுவாசத்தினால நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று என்ன செய்யுங்க, நீங்கள் விசுவாசிங்க. நான் ஏறெடுக்கிற ஜெபத்தை என் தேவன் கவனிக்கிறார். நான் ஏறெடுக்கிற எந்த ஒரு ஜெபமும் என்னுடைய தேவனுடைய காதுகளுக்கு போகிறது. என்னுடைய ஜெபங்கள் ஒன்று வீண் போகாது. என்னுடைய ஜெபமானது பெரிய விளைவை ஏற்படுத்தும். என்னுடைய ஜெபம் எனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். என்னுடைய ஜெபம் ஒன்றும் வீண் போகாது. உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சகரியாட்ட வந்து ஆண்டவர் சொல்லுவார். சகரியா எலிசபெத். ஆனால் அவங்களுக்கு நம்ப முடியாது. சில நேரத்தில் ஆண்டவரே வந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா கூட நம்மளுக்கே நம்ப முடியாது. நாம் விசுவாசம் இல்லாதவர்களை போல பேச ஆரம்பிச்சிருவோம்.
அன்னாளை குறித்து போட்டிருக்கு. அன்னாளுக்கும் ஏலி சொல்லுவார், உன் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சுமா, நீ சந்தோஷமாக என்ன செய் போ. அன்னாள் அவ்வளோ அழுகையோடு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணுவான். இஸ்மவேலுக்காக ஏன் ஜெபம் பண்ணுவான்னா, இஸ்மவேலை துரத்தி விட வேண்டிய சூழ்நிலை. இஸ்மவேலை துரத்தி விட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் துரத்தி விடுகிற நேரத்தில் இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, இவன் உங்கள் சமூகத்தில் பிழைச்சிக்கிறட்டும், என்னையால் இவனை பிழைக்க வைக்க முடியலை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மளால் சில நேரத்தில் சிலரை காப்பாற்ற முடியாது. நம்மளை பெற்றவங்களை காப்பாற்ற முடியாது, கூட பிறந்தவங்களை காப்பாற்ற முடியாது, இன்னும் நமக்கு பிறந்தவங்களை கூட காப்பாற்ற முடியாது. சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் அதை செஞ்சோம்னா வேறு சில பிரச்சனைகள் நமக்கு வரும். சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு நினைப்போம், சில நேரத்தில் அதை செஞ்சோம்னா நமக்கு வேறு சில பிரச்சனைகள் வரும். ஆபிரகாம் ஒருவேளை இஸ்மவேலை தள்ளிவிடக்கூடாதுன்னு நினைச்சான்னா இவன் வாழ்க்கையில் வேறு சில பிரச்சனைகள் வந்திருந்திருக்கும். ஒருவேளை ஆபிரகாம் இஸ்மவேலை காப்பாற்றுவதற்காக சில முயற்சிகளை பண்ணான்னா இவன் வாழ்க்கையில் தேவையில்லாத இன்னும் பிரச்சனைகளை இவன் சந்திக்க வேண்டி இருந்திருக்கும். அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்ததை போல சில நேரத்தில் நம்முடைய உறவுகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம காப்பாற்ற முடியாத அளவுக்கு 2ஆம் கட்ட நிலையில் தவிப்போம். கண்ணுக்கு முன்னாடியே இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத சூழ்நிலை, அழுக வேண்டிய சூழ்நிலாம் வரும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதையெல்லாம் நம்ம ஜெபத்தில் தெரியப்படுத்தணும்னா தேவன் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் அதுதான் சொல்கிறான், ஆண்டவரே இஸ்மவேலை நான் விரட்டி விடுறேன், நான் துரத்தி விடுறேன், இனிமேல் நான் பார்ப்பனான்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்றான். வேதத்தில் போட்டிருக்கு, அவன் அழுத போது ஆண்டவர் நான் இவனை காண்டேன்னு சொல்லி என்ன செஞ்சாரான், ஒரு திறவை துறப்பி கொடுத்தாரான். அப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, யாரை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க நினச்சி அழுகும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்ததுனால. அப்போ இன்றைக்கு இருக்கிற காலங்கள் அப்படிப்பட்ட காலங்கள், ஆபிரகாமின் காலங்களை போல தான் இருக்குது. இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் நாம் ஐக்கியமாலாம் வாழ முடியாத ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து வாழ்றது கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் முடித்தவங்களாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வாழ்றது கஷ்டமாக இருக்குது. பெத்த பிள்ளைய கொண்டு வந்து கூட வச்சு கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் ஒரே குடும்பமாக இருக்கிறது இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பிள்ளைய 2வது வச்சுக்கிடுவோம், மருமகள்ன்றவங்கள இன்னொரு வாட்டி வச்சுக்கிறோம். சொந்த மகளையே தான் வீட்டில் வச்சு மருமகனோடு இன்றைக்கி வாழ வைக்க, அதாவது இழுத்து கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே. அது ஏதோ உலகத்தாருக்கு மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கே அதான் பிரச்சனை. அதனால தான் என்ன செஞ்சிடறாங்க, கல்யாணம் முடித்த உடனே தனியாக போயிருங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்றாங்க. ஏன்னா இனிமேல் தனியாக சண்டை போட்டு 4 பேர் பஞ்சாயத்து பண்ணி பிரித்து விட்றதை காட்டலாம், முதைய என்ன செஞ்சுருவோம், தனியாக வச்சுருவோம்னு வச்சு விட்டுறாங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அப்படிப்பட்ட காலத்திலும் அவர்களுக்காக நாம் செபித்தோமே ஆனால் நாம் செய்ய நினைக்கிற காரியங்களை கர்த்தர் எப்படியாக என்ன செய்கிறார், அவர்களுக்கு கிடைக்க வைக்கிறார். நாம் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற காரியங்களை, நாம் செய்ய தவறின காரியங்களை, நாம் செய்ய முடியலையே அப்படின்னு வருந்துகிற பல விஷயங்களை கர்த்தர் நமது ஜெபத்தின் நிமித்தம், பைபிளில் போட்டிருக்கு, ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவை கர்த்தர் என்ன செஞ்சாராம், காப்பாற்றினார்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆபிரகாம் லோத்துவுக்காக ஜெபம் பண்ணானா. லோத்து வாழ்ந்த அந்த பட்டணத்தை தேவன் அழிக்க நினைக்கிறார். லோத்து வாழ்ந்த அந்த பட்டணம் ஆகாத பட்டணமாக இருக்குது. லோத்துவை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பொல்லாத மக்களாக இருக்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு. அதை பற்றி லோத்து நினைச்சானான்னு தெரியல. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் லோத்தை குறித்து ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். வாதிக்கப்பட்ட நீதிமானாக வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். பொல்லாதவர்கள் மத்தியில் வாழ்ந்திருக்கிறான், ஆனால் வாதிக்கப்பட்ட நீதிமானாகவே வாழ்ந்து கொண்டு இருந்தானா. அப்படிப்பட்ட அந்த லோத்துவின் வாழ்க்கைக்காக ஆபிரகாம் ஜெபித்தான். இது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆபிரகாம் எதுக்கெடுத்தாலும் தேவனுக்கு ஜெபம் பண்ணி தெரியப்படுத்துகிற மனுஷன். இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணி முடித்தான். ஆபிரகாம் லோத்துவுக்காக ஜெபம் பண்ணான். நீங்கள் தாவீது எடுத்துக்கிட்டீங்கனாலும் தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தேவன்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனால தான் பிலிப்பியரில் போட்டுட்டு நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் எல்லாவற்றையும் ஜெபத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் நிகழ்கிற எல்லாவற்றையும், நான் தான் சொல்கிறேன் பாருங்க, இவங்களை கவனிக்க முடியலை ஆனால் கவனிக்க விரும்புகிறோம். ஆண்டவரே என்னால் கவனிக்க முடியலப்பா, இவங்களை நீங்கள் எப்படியாவது கவனிக்கப்பா, நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் கவனிக்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரே இவங்களை திருத்த முடியலப்பா, நீங்கள் திருத்துங்கப்பான்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க.
உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த மனுஷன் திருந்தி வருகிறதையும் நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. இதைத்தான் உங்களுக்கு வேதத்தில் உங்களுடைய ஜெபம் ஏற்படுத்துகிற விளைவுகளை பார்க்கிறோம். உங்கள் ஜெபத்தினால நீங்கள் நினைக்கிற எல்லா மாற்றத்தையும் தேவன் என்ன செய்கிறார். ஆனால் நீங்கள் மாம்சத்தில் சில விஷயங்களை முடிவெடுக்காமல் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அதை காத்திருக்கணும். நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபமும் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்கணும். எல்லா ஜெபமும் நிறைவேறுவதற்கு காத்திருக்கணும். அவசரப்பட்டுறவே கூடாது. நான் கர்த்தரிடத்துல இந்த காரியத்தை கேட்டிருக்கிறேன், கர்த்தரிடத்துலேருந்து பதில் வர்றது வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன். கர்த்தரிடத்துலேருந்து பதில் வர்றது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன். கர்த்தரிடத்துல நான் இதை கேட்டிருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன். பைபிளில் போட்டிருக்குது, சவுல் வேண்டிக் கொள்ளவில்லை என்று தடுமாறி என்ன செஞ்சானா, சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே வேண்டிக் கொண்டதுனால தான் தேவனுடைய கோபத்துக்கு அவன் ஆளாகிறான். சில நேரத்தில் காத்திருக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும். நாம் ஜெபிப்போம், காத்திருக்க முடியாத அளவுக்கு சில நிர்பந்தங்கள் வரும். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும், காத்திருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்கறது வரைக்கும், ஒரு தெளிவு இருக்கிறது வரைக்கும், தெளிவு கிடைக்கிறது வரைக்கும், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் வர்றது வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். வேத புஸ்தகத்தில் தாவீது அப்சலோமுக்கு பயந்துட்டு ஓடுவான். இது 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், மறுபடியும் சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு பயந்து எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு பயந்து பிள்ளைகள் வாழ்ந்தது உண்மைக்கே ஒரு காலம்தான். ஆனால் கடைசி காலத்தில் பிள்ளைகள் எதுவும் பேசிடுவாங்களோன்னு பயந்து பயந்து வாழுகிற பெற்றோர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு பயப்படுகிற பெற்றோர், நம்ம ஏதாவது கடினமாக பேசிட்டோம்னா பிள்ளை வேறு ஏதாவது தவறாக முடிவெடுத்துருமோ அப்படின்னு பயப்படுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோரை ஒருபோதும் அப்படிலாம் பார்க்குறதே இல்லை. ஆட்டோ நம்ம அம்மாவை எப்படி பேசியிருக்கோம், அப்பாவை எப்படி பேசியிருக்கிறோம், அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்லாம் எந்த பிள்ளைகளும் நினைக்கிறதில்ல. நானும் பிள்ளையாக இருக்கும்போது அப்படி தான் இருந்தேன், நீங்களும் பிள்ளையாக இருக்கும்போது அப்படி தான் இருந்தீங்க. இன்றைக்கி பெற்றோராக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்யும், சரி நினச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். அதே மாதிரி தான் நாளைக்கு அவங்க பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது என்ன செய்யுது, புரியுது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், முந்தியே புரிஞ்சால் நல்லது. அப்போ பாருங்கள், அப்சலோம் தாவீதை கொலை செய்ய துடிக்கிறான். தாவீதை கொலை செய்ய துடிக்கிறான். அப்போ தாவீதுக்கு ஒரே பயம். ஆனால் நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சம்பவத்தை, தாவீதுக்கு அப்சலோமை கொல்லணுன்ற ஆசை இல்லை. தாவீது அப்சலோம் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறான். தன்னுடைய போர் சேவகர்கிட்ட கூட சொல்லுவான், டேய் அவனை எதுவும் செஞ்சிடாதீங்கடா, அவனை காப்பாற்றுங்கடா, அவன்கிட்ட கொஞ்சம் பச்சமாக நடந்துக்கோங்கடா. தான் பிள்ளை தன்னை கொல்ல நினைக்கிறான். பைபிளில் வாட்சி பார்த்தீங்கன்னா அப்சலோமுடைய எண்ணம்லாம் எப்படா அப்பன் சிக்குவான், அப்பனை அடிச்சே கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பான் அப்சலோம். ஆனால் தாவீது சிக்குனா கூட அவனை என்ன செஞ்சிடாதீங்க, பச்சைமாக நடத்துங்கடா, எதுவும் தெரிஞ்சிடாதீங்கடா, பாவம்டா, பச்சை பையன்டா. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, இதுதான் உலகம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும், இதுதான் உலகம். நம்மளை பிள்ளைகள் துன்பப்படுத்தும் போது அவங்க இருதயம் வலிக்காது. ஆனால் அதே நேரத்தில் நாம் நம்ம பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்க்கும்போது பெற்றோருடைய இருதயம் என்ன செய்யும், நிச்சயமாக வலிக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் அப்சலோம் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பான். என்ன ஜெபம் அப்படின்னா, தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பான். என்ன ஜெபம் அப்படின்னா, அப்சலோமுக்கு தவறான ஆலோசனைகளை ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என் மகன் நல்லவன் தான், ஆனால் அவனுக்கு தவறான ஒருத்தன் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன தவறான ஆலோசனை கொடுக்குறான், அந்த ஆலோசனையை நீங்கள் அபத்தமாக்குங்கன்னு ஜெபம் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கே தெரியும், உங்கள் பிள்ளைகளுக்கு சில தவறான ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை தவறான சிலர் வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை சிலர் வந்து தவறாக என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு இவங்கெல்லாம் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவங்ககிட்டலாம் நீங்கள் போய் பேசி பார்த்தீங்கன்னா அவங்கள போல் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கூட எண்ணம் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. அந்த பையனுக்காக நாங்கள் உயிரை கூட கொடுக்குறோன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அப்படியெல்லாம் பேசியெல்லாம் இன்றைக்கி யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நீங்கள் புத்திமதியெல்லாம் சொல்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள்னு இன்றைக்கி உலகம் நம்புது. எந்த மனுஷனுக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, இன்றைக்கி புத்திமதியெல்லாம் சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக
இந்த அகிதோபேலுடைய ஆலோசனையை அப்படின்னு தாவீது ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, என் பிள்ளையை கெடுத்து கொண்டு இருக்கிறான், என் வம்சத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறான், என்னை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான், இந்த அகிதோபேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். வேதத்தில் போட்டிருக்கு, அந்த ஆலோசனையை தேவன் பைத்தியமாக்கினார்னு போட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் இவங்களால தான் அந்த குடும்பம் சீரழியுது, இவங்களால தான் என் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது, இவங்களால தான் எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தூக்கி கொண்டாடுகிற இதே பிள்ளைகள் நாளைக்கு அவனை பைத்தியக்காரனா தூக்கி எறிவாங்க. இன்னைக்கு தூக்கி கொண்டாடுகிற இதே உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க நாளைக்கு அவனை முட்டாளா ஒதுக்கி தள்ளி வைப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா மாறும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அகிதோபேல் 4 கொண்டு செத்தானா. அப்படின்னா என்னன்னா, 4 குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு நல்ல சாவே கிடைக்காதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது போய் சிண்டு மூட்டிக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்ல சாவே வராது. அவங்க சாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்படி தான் அந்த அகிதோபேலுடைய சாவு இருந்துச்சு. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பம் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. நம்ம விண்ணப்பம் பண்ணுவதை தவிர்த்துக்கிட்டு நம்ம வீரத்தை காமிக்கணும்னு நினச்சோம்னா வீணாக போவோம். நானும் நீங்களும் விண்ணப்பத்தில் தான் வீரர்களாக இருக்கணும். நாம் எதனாலும் ஜெபத்தில் வச்சு தான் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்காக செயல்படுவதற்காக தேவன் தூதர்களை நியமிச்சிருக்கிறார். நமக்காக செயல்படுவதற்காக தேவ வல்லமை இருக்கிறது. நமக்காக செயல்படுவதற்காக தேவன் என்ன செய்கிறார்? திரள் திரளான கூட்டங்களை ஏற்படுத்துகிறார். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவன் ராஜாக்களை கூட உதவிக்காக என்ன செய்வார்? எழுப்பி தருவார். ராஜாக்களை கூட உதவிக்காக எழுப்பி தருவார். நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. எந்த காரியத்தையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு ஏற்றதாக மாற்ற முடியும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிருவாங்க. பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் அடைச்ச உடனே யாக்கோபோ 1ஆம் அதிகாரத்தில் வெட்டி கொன்று போட்டுருவா. 1ஆவது வசனத்தில் வெட்டி கொன்று போட்டுருவாங்க. யாக்கோபும் இயேசுடைய சீசன் தான், பேதுருவும் இயேசுடைய சீசன் தான். யாக்கோபை வெட்டி போட்டுருவாங்க. ஆனால் பேதுருவை வெட்டுறதுக்கு நாள் குறிச்சிருவாங்க, கொலை செய்கிறதுக்கு நாள் குறிச்சிருவாங்க. உடனே அந்த சபையில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் சேர்ந்து பேதுரு சாகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. சபையில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் சேர்ந்து பைபிளில் போட்டிருக்கு சாகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவாங்க. உடனே இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தேவதூதன் நாங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருவானா. சில நேரத்தில் உங்களுடைய ஜெபம், தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பிரியமான புருஷனே, நீ ஜெபம் பண்ண தொடங்கின உடனே பரலோகத்திலேருந்து என்ன செஞ்சிருச்சு? பதில் அனுப்பப்பட்டுருச்சுப்பா. பதில் வர்றதுக்கு இடையில் சில வல்லமைகள், சில ராஜாக்கள், சில தலைவர்கள் ஏதோ எங்களை போராடினாங்க. ஆனால் மீகாவேல் வந்து என்ன செஞ்சிட்டாரு? எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உனக்கு பதிலை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தானியேல் புஸ்தகத்தில் நேரடியாகவே ஆவியானவர் எழுதி வச்சிருப்பார். இப்போ இதே மாதிரி தான் இங்கே இந்த ஜனங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சிறைச்சாலைக்குள்ளே என்ன செய்யுது? கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எந்த காரியத்துக்கு இங்கேருந்து துபாய்க்காக ஜெபம் பண்ணால் கூட துபாயில் கிரியை நடக்கும். நம்முடைய தேவன் அகிலத்தையும் சர்வ வியாபியாக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். நாம் நினைக்கிறபடி அல்ல. நம்முடைய ஜெபம் பாதாளத்துக்குள்ளே கூட கிரியை செய்யக்கூடியது. நம்முடைய ஜெபம் சிறைச்சாலைக்குள்ளே கூட கிரியை செய்யக்கூடியது. நம்முடைய ஜெபம் எந்த இடத்துலையும் கிரியை செய்யக்கூடியது. அப்போ இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சான். கிரியை செய்ய ஆரம்பித்தா பைபிளில் போட்டிருக்குது, இந்த கிரியையை அந்த பேதுரு கூட என்ன செய்யலாம்? கனவுன்னு தான் நினச்சாராம். நிஜத்தில் நடக்குதுலாம் நினைக்கலையா? சங்கிலி அதுவா இதாகுதான், உடனே சங்கிலி தான், உடனே சத்தம் கேட்குதான், உன் செருப்பை போட்டுக்கப்பா, உடைய எடுத்துக்கோப்பா, நீ வெளியில் கிளம்புப்பான்னு அப்படியே காவலை கடந்து போய்கிட்டே இருக்கானா. காவலாளிகள்லாம் இருக்கானா, ஆனால் இவன் காவலை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடைய சத்துருக்கள் கண்களுக்கு நீங்கள் என்ன செய்யாமல் இருப்பீங்க? தெரியாமல் கடந்து போயிடுவீங்க. சத்துருக்களுடைய கண்களுக்கு தெரியாமல் கடந்து போயிடுவீங்க. சத்துருக்கள் கண்களுக்கு பளிச்சுன்னு தெரியுறீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணாமல் என்ன செய்கிறீங்க? ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தைரியம்? அவனை காட்டில் என்கிட்ட என்ன செய்யுது? எங்கள் மாமா இருக்கார் சொன்னால் போதும், என்கிட்ட என்ன செய்கிறார்? எங்கள் சித்தப்பா இருக்கார் சொன்னால் போதுன்ற தைரியம் இருக்கிறதுனால தைரியமாக போகிறீங்க. எனத்துக்கு சித்தப்பா மாமாலாம், ஆண்டவரே நீங்கள் போதும் பாண்டு போய் பாருங்க.
சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை மறைத்துக் கொள்வார். பைபிளில் அழகாக போட்டிருக்கு, ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இவன் வெளியில் போகிறது வரைக்கும் பேதுருவுக்கே தெரியலை. வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் பேதுருவுக்கே தெரியுது. அப்போ நம்முடைய ஜெபம் சில நேரத்தில் நம்மளாலேயே கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்து, நம்முடைய ஜெபம் நம்மளாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை செய்து, நம்முடைய ஜெபம் நம்மளே எதிர்பார்க்காத பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. பார்த்தீங்கன்னா அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வீட்டை போய் தட்டினாராம் பேதுரு. அப்போ ஒரு அம்மா, ரோதை என்கிற ஒரு அம்மா வந்து கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாவி ஏதோ ஒரு துவாரத்தை வழி பார்க்குறாங்க, ஒரு ஓட்ட வழியாக பார்க்குறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, எல்லாத்தையும் போய் சொல்கிறாங்க, பேதுரு வந்துட்டார், பேதுரு வந்துட்டார்னு சொல்லி. உடனே அங்கே இருந்தவங்களாம் என்ன செஞ்சாங்களாம்? பேதுரு வந்திருக்க மாட்டான், நீ ஏதோ பிரம்மையில் பேசுகிற, பேதுருடைய தூதனாக இருக்கலாம், இல்லை பேதுருவை போல யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்களாம். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, நாம் ஏறெடுக்கிற ஜெபம் சாத்தியமில்லாத எத்தனையோ விஷயங்களை நம்மளாலேயே இது சாத்தியமில்லை, இது சாத்தியமில்லை, இது சாத்தியமில்லைன்னு நினைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் சாத்தியப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குது. அதனால் நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நாம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். நாம் ஏறெடுக்கிற எந்த ஒரு ஜெபமும் பெரிய விளைவுகளை உண்டாகக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இயேசுடைய சமூகத்துக்கு வந்த எந்த மனுஷனுடைய விண்ணப்பமும் வீண் போகலை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஏதோ நீங்களும் உலகத்தாரை போல இந்த பிரச்சனைனால என் குடும்பம் அப்படி கிடக்கு, அந்த சூழ்நிலை இப்படி கிடக்கு, இந்த சூழ்நிலை இப்படி கிடக்குன்னு நானும் நீங்களும் பேசிக்கொண்டே நம்முடைய நாட்களை நரகமாக்க கூடாது. நம்முடைய நாட்களை உலகத்தாரை போல நானும் நீங்களும் நரகமாக்கி கொண்டே போகக்கூடாது. நம்முடைய ஜெபத்தினாலே நம்முடைய நாட்களில் எதெல்லாம் இடையூறு என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ, எதெல்லாம் பிரச்சனை நீங்கள் எண்ணுகிறீர்களோ, நம்முடைய குடும்பத்துக்கு எதெல்லாம் பிரச்சனை, நம்முடைய தொழிலுக்கு எதெல்லாம் பிரச்சனை, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் பிரச்சனை, அப்படி நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜெபத்தில் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. நீங்கள் யார்கிட்டையும் போய் போராட வேண்டாம். தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யுங்க? கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா ஒரு தீர்வை கொடுங்கப்பா. ஏசா வந்தபோது யாக்கோபு என்ன செஞ்சான்? ஆண்டவரே, ஏசா வருகிறான், அவன் மாதிரி என்னை சண்டை போடுவான்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியலை. நான் மாதிரி இல்லை, நான்லாம் நொந்து நூலாகி போய் வந்துக்கிட்டு இருக்கேன். அவன் கூட சண்டை போடுற அளவுக்குலாம் எனக்கு திராணி இல்லை. வேணும்னா அவனுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன், என் உயிரை தவிர என்ன வேணாலும் கொடுக்குறேன். அவன் நினைக்கலாம், ஒருவேளை என்னை ஏமாத்தினவன், என்னை மோசம் பண்ணவன், ஏன்னா பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு, எங்கள் அப்பன் சாகிறதுக்கு முன்னாடி அவனை என்ன செய்யணும்? சாகிற டயத்துல தான் அவனை கொல்லணும்னு ஏசா நினச்சிக்கிட்டு இருந்தானா. எங்கள் அப்பன் சாகிற டயத்துலையாவது அவனை கொல்லணும், அவனை கொல்லலாட்டி என் ஆத்மா உண்மைக்கே என்ன செய்யாது? ஆண்டவர்கிட்ட போகாது. சில நேரத்தில் அப்படிலாம் நமக்கு நினைக்க தோணும். இந்த விஷயத்தை மட்டும், இந்த கெட்டதை செய்யலைன்னு ஏன் உண்மைக்கே எனக்கு ஒரு நிம்மதியாக ஆண்டவர்கிட்ட போய் நான் போக மாட்டேன். இதை செஞ்சு முடிச்சாத்தேன், இவனை பழி வாங்கினாத்தேன், அவனை பழி வாங்கினாத்தேன், அவன் விழுகணும், இவன் விழுகணும், அந்த எண்ணத்துக்குள்ளேயே போகக்கூடாது. அப்படிதான் யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறான். பைபிளில் போட்டிருக்கு, யாக்கோபு நினைக்காத திருப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அடிக்க வர்றான் அப்படின்னு நினைச்சு பயந்தவன் யாக்கோபு. இவன் என் கூட சண்டை போற வர்றான், என் பிள்ளைகளை அடிச்சு போட்டுருவான், என் மனைவியை அடிச்சு போட்டுருவான், என் வம்சத்தை அழிச்சிருவான். ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு, ஏசா காட்டு மிராண்டி தான், வேட்டையாடுகிறவன், எதையும் வேட்டையாடுகிறவன். ஏசாவை குறித்து அப்படி தான் போட்டிருக்குது. சில நேரத்தில் நீங்களும் நானும் அப்படிலாம் சிலரை குறித்து பயப்படலாம். ஆனால் யாக்கோபு போய், ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு போய் நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணான்னா, விடிஞ்ச உடனே யாக்கோபை சந்திச்சா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் அவன் சந்தித்ததுனால யாக்கோபு ஏசா சந்திக்கும் போது அவனுக்கு இவன் ஆண்டவனை போலவே தெரிஞ்சான், இவனுக்கு அவன் ஆண்டவனை போலவே தெரிஞ்சான். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி கொண்டு முத்தம் செய்து சகோதரர்கள் அவ்வளவு சந்தோஷமாக என்ன செஞ்சாங்க. அப்போ நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஜெபம் சண்டைக்கு வருகிற சகோதரனை கூட அது என்ன செய்யுது? சமாதானப்படுத்துது. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற சகோதரர்களை கூட சமாதானப்படுத்துது. நாம் ஏறெடுக்கிற ஜெபம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்குது. நாம் ஏறெடுக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பங்களை ஏற்படுத்துது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்களே அறியாததும் நீங்களே உங்களுடைய புத்திக்கே எட்டாததுமான அநேக மாற்றங்களையும் அநேக திருப்பங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? ஏற்படுத்துவார். ஜெபத்தால் எல்லாம் சாதிக்க முடியும். ஜெபந்தான் ஜெயம். ஜெபம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஜெபம் எந்த மனுஷனுடைய இருதயத்திலையும் மாற்றங்களை ஏற்படுத்தும்.
ஜெபம் எந்த சூழ்நிலையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஜெபத்தினால கூடாது ஒன்றுமே இல்லை. அதனால தான் உங்களுக்கு வேதத்தில் பல இடங்கள்ல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே நாள்தோறும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, நாள்தோறும் கலங்கி கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம தேவன்கிட்ட தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே இதை மாற்றம் வேணும், ஆண்டவரே இதில் ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவரே இதில் ஒரு வெற்றி வேணும், ஆண்டவரே இதில் ஒரு எனக்கு அப்படியே தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க, தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும். கேட்கிறவனு என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். நம்ம மோசேவை பார்க்குறோம் பாருங்க. எதிரிகள் நாட்டுக்குள்ளே இருக்கிற வண்டுகள், பேன்கள், தவளைகள். அப்போ பார்வோன் கூப்பிட்டு சொல்லுவான், டே இதெல்லாம் மாறுபடி எனக்காக விண்ணப்பம் பண்ணு. பைபிளை வாட்சி பார்த்தீங்கன்னா யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுனா சில திருப்பங்கள் நடக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணால் சில அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லி உங்கள் ஊரில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுக்கு சில அதிசயங்களை செய்கிறார். நீங்கள் அதை நம்பணும். நான் ஜெபம் பண்ணால் இது நடந்திருக்குன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணால் இது நடக்கும்னு பக்கத்து வீட்டுக்காரே நாளைக்கு உங்களை தேடி வருவான். பார்வோன் தேடி வர்றான், மோசேவை கூப்பிடுங்கடா. மோசே வந்தால் தான் என்ன செய்யும், இதில் மாற்றம் வரும். மோசேவை கூப்பிடுங்க, டேய் நீங்கள் ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணால் இதெல்லாம் நம்ம மாறும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் பண்ணால் நமக்கு நடக்கிறத நாம் முதல்ல பார்க்கணும். நாம் ஜெபம் பண்ணுகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறத நாம் ருசிக்கணும். அப்போ நானும் நீங்களும் முதல்ல என்ன செய்யணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற பழக்கத்தை வச்சுக்கிறணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுனாலும் முதல்ல அவருக்கு தெரியப்படுத்திடுவோம்ப்பா. எந்த சூழ்நிலைனாலும் அவருக்கு நம்ம தெரியப்படுத்திக்கிறோம்ப்பா. குழப்பத்தை அதிகமாக வளர்க்காதீங்க. குழப்பத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் தேவன்கிட்ட போக மாட்டீங்க. குழப்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு குழப்பம் வரும், நாளைக்கு ஒரு குழப்பம் வரும், இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், இன்றைக்கி ஒரு நோய் வரும், நாளைக்கு ஒரு நோய் வரும், இன்றைக்கி ஏதாவது ஒரு இது வரும், நாளைக்கு ஏதாவது ஒன்று வந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பான்னு நினச்சி கடந்து போனால் தான் நீங்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்குறவங்களாம் மாற முடியும். உங்களை பார்த்து பார்வோன் மாதிரி ஆட்கள் எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்ட்டு வருவாங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எட்டாததும் அறியாததுமான பல காரியத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நான் தான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் தேவனை ஆச்சரியப்படுத்துதுன்னு சொன்னேன். மோசேயுடைய ஜெபம் அதே மாதிரி தான். தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிச்சு, அவங்கள ஏன் தண்டிக்கிறீங்க, தப்பு பண்ணவேன் நான் தானே, என்னையே தண்டிங்கன்னு சொல்லி தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவான். நான் தப்பு பண்ணதுனால தான் என் குடும்பமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, நான் தப்பு பண்ணதுனால தான் என் வம்சமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, நான் தப்பு பண்ணதுனால தான் என் வீட்டில எல்லாம் அவமானப்பட்டு கிடக்காங்க, நான் தப்பு பண்ணதுனால தான் எல்லாரும் இப்படி பாதிக்கப்பட்டாங்க. எப்போ ஒரு மனுஷன் உணர்றானோ அப்பயே கர்த்தர் என்ன செஞ்சிடறார், இறக்கம் செய்ய ஆரம்பிச்சிடறார். அப்பயே இறக்க செய்ய ஆரம்பிச்சிடுறார். இல்லை நான் தப்பு பண்ணதை நியாயப்படுத்தினா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபம் அது என்ன செஞ்சிடும், உயிர் இல்லாத ஜெபமாக போயிடும். எப்போ நான் தப்பு பண்ணதை நாம் ஒற்றுக்கொள்ளுகிறோமோ அப்போ தான் நாம் உயிர் உள்ளவங்க, நாம் ஏறெடுக்கிற ஜெபமும் உயிர் உள்ளதாக இருக்கும். நமது தவறுகளை நாம் ஒற்றுக்கொள்ள என்ன செய்யணும், பழகணும். அதனால தான் யாக்கோபிட்ட சொல்லும்போது சொல்கிறார், நீ ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது குற்றங்கள் இருக்கான்னு கொஞ்சம் என்ன செய்யும், நிதானிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும், மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணப்போ. அப்போ தான் அவனுடைய பாவம் என்ன செய்யும், மன்னிக்கப்படும். அப்போ நீங்களும் நானும் எப்பயுமே நம்ம நாமே நிதானித்து பார்க்கணும், நம்ம நாமே சோதித்து பார்க்கணும். ஏன் இந்த குடும்பத்தில் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் ஒருவேளை நீங்கள் கூட இருக்கலாம், தொடர்ந்து நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் கூட இருக்கலாம். நாம் நினைப்போம் நான் காரணம் கிடையாது, இவன் தான் காரணம், அவன் தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க காரணம்னு நினைப்போம். அவங்க காரணமாக இருந்தால் அவங்க ஜெபம் பண்ண உடனே மாறும். யார் ஜெபம் பண்ணாலும் மாறலைன்னா முதல் நீங்கள் மாறினா தான் நீங்கள் ஜெபம் பண்ணுற காரியம் உங்களுக்கு என்ன செய்யும், நடக்கும். அப்படி தான் தாவீது ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னைய தண்டிங்க அப்படின்றான். அப்போ தான் பைபிளில் போட்டிருக்கு, தாவீதுக்கு தேவன் என்ன செஞ்சார், அப்போ தான் இறக்கம் காமிச்சு தண்டிக்கிற எல்லா தண்டனையும் உடனே நுப்பாட்ட சொல்லிடுறாரு. இந்த தண்டனைகள்லாம் வேண்டாம்,
அப்போ நீங்களும் நானும் ஏறெடுக்கிற சில ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய விளைவுகளை என்ன செய்து ஏற்படுத்துகிறது. நாம் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு நான் தான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், முதல்ல விசுவாசம் வேணும். அதே மாதிரி தான் நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு கொஞ்சமாக நியாயமான காரணங்கள் வேணும். நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தை நாம் எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்னா அது ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் உங்களுக்கு என்ன செய்யணும், சொல்கிறதுக்காவது புரியணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் தர விரும்புகிறார். ஆனால் நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம் நாம் என்ன நோக்கத்துக்காக, நம்முடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி இது நடந்தால் நல்லாயிருக்கும், இவங்களுக்கு முன்னாடி இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது, போட்டி விடக்கூடாது. நாம் எப்பயுமே என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பாக எது நல்லது, தேவனுக்கு முன்பாக எது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதனால் உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, இந்த நாட்களில் நிதானித்து பாருங்கள். தேவையான ஜெபங்களை நீங்கள் ஏறெடுங்க, தேவையில்லாத ஜெபங்களை தவிருங்க. நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தையும் தேவனும் கவனிக்கிறார், பிசாசும் கவனிக்கிறான்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தில் எல்லாத்துக்குமே தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. தேவனுடைய தூதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறது மாதிரி தான் பிசாசின் தூதர்களும் உங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க அப்படின்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. எப்படி நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை தேவன்கிட்ட தேவதூதர்கள் கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை பிசாசின் தூதர்கள் என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. அதனால தான் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமில்லாத வார்த்தைகளை பேசிட்டீங்கன்னா பிரசங்கி சொல்லும்போது சொல்லுவான், உங்களுடைய வாயின் வார்த்தைகளாலே உங்களுடைய கிரியைகள்லாம் அழிக்கப்படுகிறது அப்படின்பா, உங்கள் நன்மைகள்லாம் அழிக்கப்படுகிறதும்பா. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நாவின் கீழே என்ன உண்டு, ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாவின் கீழே சாவு இருக்குது, அந்த சாவை சுதந்திரிப்பதற்கு தான் சாத்தானுடைய கூட்டத்தார் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய ஜெபம் எப்பயுமே என்ன செய்யணும், ஆணித்தரமானதாகவும் இருக்கணும், கருத்துள்ளதாகவும் இருக்கணும், ஆவியுள்ளதாகவும் இருக்கணும், கருத்துள்ளதாகவும் இருக்கணும். ஏனோ தானமாக இருக்கக்கூடாது. நம்ம என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் உடனே நிறைவேற்றுறார். பயனற்ற வார்த்தைகளை அளப்புகிறவர்களை குறித்து பைபிளில் போட்டிருக்கு, அவர்கள் அஞ்ஞானிகள்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஆண்டவரோட தொடர்பு இல்லாதவங்க. ஆண்டவரோட தொடர்பு இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்களாம், ஜெபத்தில் அளப்பிக்கிட்டு இருப்பாங்களாம். இல்லை, இயேசுநாதர் சொன்னது, நான் சொல்லலை, இயேசுநாதர் சொன்னது. அதனால் ஜெபத்தை என்ன செய்யுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோமோ அது எதுக்கு நமக்கு தேவைன்னா அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது நீங்கள் பிள்ளைகளுக்காகவா இருக்கட்டும், குடும்பத்துக்காகவா இருக்கட்டும், தேசத்துக்காகவா இருக்கட்டும், எதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் எந்த ஜெபமும் வீண் போகாது, உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்குமே. ஆனால் கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் எட்டுது. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஜெபங்களெல்லாம் எட்டுது. உங்களுடைய ஜெபம் ஒன்றும் வீண் போகாது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்ட எந்த கூப்பிடுதலையும் கர்த்தர் தள்ளுகிறவர் அல்ல. எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுடைய ஜெபங்களில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சோர்வு அடைகிறதுக்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கையில் பதிலை தருகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, என் கணவன் மாறணும்ப்பானா தெரியப்படுத்துங்க, என் மனைவி மாறணும்ப்பானா தெரியப்படுத்துங்க, என் பெற்றோர்கள் மாறணும்ப்பானா தெரியப்படுத்துங்க, என் பிள்ளைகள் மாறணும்ப்பானா தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எந்த சூழ்நிலைகளில் அதிசயம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அவர் பதில் கொடுக்கிறார். உங்களுடைய விண்ணப்பம் ஒன்று கூட வீண் போகாது. அவர் தான் எந்த மனுஷனுடைய விண்ணப்பத்தையும் தள்ளுகிறவர் அல்ல. அந்த விண்ணப்பம் அவனுக்கு தேவை, கொடுத்தா நல்லா இருப்பான்னு தெரிஞ்சுன்னா ஆண்டவர் அடுத்த நிமிஷமே அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குறார். இந்த விண்ணப்பத்தை இவனுக்கு கொடுத்தாவே நல்லா இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சா நிச்சயமாக அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் உடனே பதிலை கொடுக்குறார். இந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தா இவன் இன்னும் நேசிப்பான் நம்மளை அப்படின்னா ஆண்டவர் உண்மைக்கு உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குறார். இந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தா இவன் அதிகமாக நம்மளை நேசிக்க மாட்டான், இவன் அக்கிரமக்காரனாக போயிடுவான்னா நிச்சயமாக அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். அவர் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் காரணத்தை அவர் கவனிக்கிறார்.
அந்த விண்ணப்பங்களை கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவருக்கு இன்னும் சாட்சியாக இருப்பீங்கன்னா அந்த விண்ணப்பத்தை அவர் உடனே நிறைவேற்றுகிறார். அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றினா ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுன்னா உடனே ஆண்டவர் அதற்கு என்ன செய்கிறார்? தாமதிக்கிறார் அல்லது தடை பண்ணுகிறார். அதனால் உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே நீங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. அதனால் விசுவாசத்தோடு செய்யுங்க. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பிதாவே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. வேதத்தில் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலெல்லாம் நீங்கள் செய்த பெரிய காரியங்களை நாங்கள் தியானித்தோம்ப்பா. அவர்கள் விண்ணப்பம் பண்ணின போதெல்லாம் எவ்வளவோ பெரிய காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கப்பா. அவர்கள் விண்ணப்பம் பண்ணின போதெல்லாம் எத்தனையோ காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணீங்கப்பா. ஆண்டவரே, எஸ்தர் புஸ்தகத்துலலாம் பார்க்குறோம், சாதாரணமான ஒரு விண்ணப்பம் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை ஏற்படுத்துச்சு. எதை இவங்களுக்கு செய்யணும்னு நினச்சி எதிரி காத்திருந்தானோ அதே எதிரிக்கு அதுவே தானாக நடக்குகிற அளவுக்கெல்லாம் விண்ணப்பம் விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு நாங்கள் பார்க்குறோம். அதனால் நாங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தின் மூலமாக ஜெயிக்க, ஜெபத்தின் மூலமாக ஜெயிக்க, தேவனிடத்தில் தெரியப்படுத்தி தேவனிடத்தில் பதிலை வாங்கி தேவன் பதில் செய்யட்டும் என்று சொல்லி காத்திருக்க எங்களுக்கு எல்லா வகையான பொறுமையான இருதயத்தையும் கர்த்தர் தருவீராக. எல்லா நிதானமான இருதயத்தையும் கர்த்தர் தருவீராக. எல்லா பக்குவமான இருதயத்தையும் கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட வந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஆலயத்துக்கு உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் தொடர்ந்து இடைப்பட்டு ஒவ்வொரு காரியங்களையும்